So this is going to be the last sum in this 1.6 exercise. Investigate for what value of k this system has no solution, unique solution and infinite number of solution. See, listen, this is a repeated question in examination. Okay, அப்படியே நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி போட்ட லேம்டா மியூ அந்த சம் மாதிரியே தான் இதை நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ கவனி. So first you write the matrix form as usual and that Ax equal to B, then augmented matrix heading. I will write that augmented matrix K minus 2 1 1, this is 1 minus 2k 1 minus 2 1 minus 2k 1. So I will separate this by a line. So this is the matrix. So first transformation இதில் ஒன்று செய்கிறீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் செஞ்சால் சம் ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ இதுதான், இதனால் மட்டும்தான் இதை எழுதி பார்க்கணும். இதில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, மறக்காமல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை செய்யுங்க. இதுக்கு முன்னாடி மியூ லேம்டா சம்லையும் அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சுருந்தேன். மியூ லேம்டாவை வந்து தேர்ட் ரோவில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, தேர்ட் ரோவில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன், அந்த மாதிரி செஞ்சேன். இப்போ இந்த சம்மில் நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்கன்னா, R1ஐயும் R3ஐயும் மறக்காமல் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ இன் எனி அதர் மெத்தட், வீட்டிலே அதை ஒர்க் அவுட் பண்ணி செய்ய முடியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு வாங்க. ஸோ நான் போடுறத ஃபாலோ பண்ணுங்கள். இப்போதைக்கு R1ஐயும் R3ஐயும் லெட் மீ இன்டர்சேஞ்ச் ஃபர்ஸ்ட். ஓகே, ஐ வில் இன்டர்சேஞ்ச், தென் ப்ளீஸ் லிசன். 1 minus 2, I am bringing this R3 there. 1 minus 2k 1 minus 2. Let me bring this R1 here, k minus 2 1 and 1. Okay, so now let us try to make this matrix into row echelon form. Let me make these two elements 0 by using this. Okay, so என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். So now the transformation is at R2 and R3. Now the transformation is at R2 and R3. அந்த R2 அப்படியே எழுதிடுவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் நம்மளுக்கு பழக்கம். R2 அப்படியே எழுதிடுவோம், R3 அப்படியே எழுதிடுவோம். I will use this R1, right? This R1, this R1, R1. இதை அப்படியே சப்ராக்ட் பண்ணாலே 0 ஆகிடும்ல. ஐ வில் புட் மைனஸ் தட். இதை பாருங்களேன், R2 கூட மைனஸ் கேவை பெருக்கணும் இல்லை, R2 கூட மைனஸ் கேவை பெருக்கணும். R2 கூட R1 கூட மைனஸ் கேவை பெருக்கணும். சாரி, மிஸ்டேக்காக சொல்லிட்டேன். R1 கூட மைனஸ் கேவை பெருக்கணும். ஸோ இதை அப்படியே நேராக மைனஸ் பண்ணிடலாம். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ஐ வில் ரைட் the first row k and this is 1. I will subtract this. R2 minus R1, 1 minus 1 is 0. If you subtract this, you will get minus 2k. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ப்ளஸ் 2 இது என்னன்னு வரும்? 1 minus k, 1 minus k, right? 1 minus k. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாம். minus 2 minus 1, minus 2 minus 1 is minus 3, minus 3. So this is the transformation. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வாங்க. இப்போ என்ன செய்யணும்? R1 கூட மைனஸ் கேவை பெருக்கணும், இது கூட மைனஸ் கேவை பெருக்கணும். I will multiply that. Minus k minus into minus plus 2k. If you multiply this, you will get minus k square and this is minus k. I need to add with this, no, R3. This is k minus 2 1 1. So let me add. If you add these two elements, you will get 0. If you add this, what you will get? 2k minus 2. Am I right? 2k minus 2. You add this, you will get 1 minus k square, 1 minus k square. If you add this, you will get 1 minus k, 1 minus k. Okay, so as for the first plan, we made these two elements 0. Now
I must make this element 0 by using this. இல்லை அப்படி தான் எல்லா சம்லையும் செஞ்சுட்டு வரும். எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குது. அப்படியே ஒரு 3-4 சம் எடுத்து எழுதி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே கிராஜுவலாக போட்டே வந்துடலாம் நிம்மான்னு. இதில் பாருங்களேன், the transformation is at R3. I will write that R3. But I need to use this R2, right? I need to use this R2. See, listen it. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே 0 ஆகிடும்ல. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 ஆகிடும்ல. இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணாலே will get 0. ஓகே, ஆட் பண்ணலாம். 1 கடைசி அந்த ரோவை எழுதிடுறேன். இந்த 2 ரோ எழுதினோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வரும் will get 0. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 வருது, தெரியுதுல்ல? இதை கேன்சல் பண்ணால் 0. ஓகே, will get 0. If you add this, what will you get? Minus k square plus 1, this is plus 1, and this is again plus 1, and this is minus k. What you will get? Minus k square, I will write here. Minus k square, then minus k, then plus 2. So this you will get. அதுக்கப்புறமா என்ன செஞ்சிடலாம் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம் கண்ணு. minus 1 minus k minus 3, what you will get? இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா you will get minus 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அப்படியே. 1 minus k minus 3, 1 minus k minus 3, minus k minus 2, minus k minus 2. Okay, so this is minus k minus 2. So இப்போ ரெஸ்ட் எலமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே காப்பி பண்ணிடுறேன். So this is 1 and this is minus 2, this is k, this is 1, this is 0, minus 2k plus 2, this is 1 minus k, and this is minus 3. இப்போ என்ன செய்யலாம் பாருங்களேன், இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஏன் ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, கேவுக்கு எந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் இது 0 ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோன்னே நம்ம ஐடென்டிஃபை பண்ணாதான் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் கே திஸ் சிஸ்டம் ஹேஸ் such a kind of solution, no solution, unique solution அப்படின்றத நம்மளால ஈஸியாக டிஸ்கஸ் பண்ண முடியும். see I will include this step. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க சம்ஸில் இந்த வேலை இருந்தது கிடையாது. ஸோ ப்ளீஸ் லிசன். 1 minus 2, you give more spaces, k 1. So listen what I am doing, 0. I will remove minus 2 from here. Okay, I will remove minus 2 from here. If you remove the minus 2 from here, what you will get? You see, you will get plus k. கரெக்டுங்களா? plus k. அடுத்தது இங்கேருந்து எடுத்தீங்கன்னா ஒரு மைனஸை வெளில எடுத்துருக்கீங்க, -1 அப்படின்னு, k -1. இல்லை வேணும்னா 2 மட்டும் கூட வெளியே எடுக்கலாம். 2 வெளில எடுத்தீங்கன்னா என்னன்னு வரும், k -1 வரும், 1 minus k வரும், இல்லை k -1 வரும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைன் வாட் யூ ஆர் டேக்கிங் அவுட். ஸோ நீங்கள் வெறும் 2 எடுத்தாலும் எடுங்க, இல்லை -2 எடுத்தாலும் எடுங்க. அடுத்தது இங்கேயே வந்து 1 minus k, யூ ஆர் கெட்டிங் 1 minus k ஹியர், அண்ட் ஹியர் -3, here 0, here 0. Here I need to factorize this equation. Please listen this. -1 into 2 -1 into 2 is -2. 1 2 is 2, 1 2 is 2. எங்க மைனஸ் போடலாம், இங்க மைனஸ் போடலாம். If you add this, I will get this -1. If you multiply this, I will get -2. Let me divide this by -1 by the coefficient of k square. Okay, so this is -1. If you cancel this, what you will get? Minus k plus 1. Am I right? Minus k plus 1. So in the next step I can write like this, 1 minus k. Okay, 1 minus k. Be careful while writing this. இந்த இடத்துல என்ன வரும், k plus 2, k plus 2. ஸோ இது வந்து minus k plus 2, 1 minus k அப்படின்னு தான் எழுதணும். இந்த மைனஸை நியூமரேட்டரில் போட்டுக்கிறேன் சார், எங்கே இருந்தாலும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த மாதிரி எழுத வேண்டாம். ஸோ அது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா யூ வில் கெட் minus k square. யூ வில் கெட் தட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகே, அது மாதிரி வரணும். இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா யூ வில் கெட் தட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் minus k square. ஸோ நவ் த ஃபேக்டர்ஸ் ஆர், இது ரெண்டுத்தையும் அப்படியே k plus 2 இந்த ஃபேக்டர் எடுத்து எழுதிக்கிறேன். கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த ஃபேக்டரில் தப்பு பண்ணுவீங்க. 1 minus k and this is k plus 2. ஓகே, என்ன தப்பு வரும்னு எழுதி பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? அடுத்தது இது உள்ளார இருந்து let me remove that minus, you will get k plus 2, k plus 2.
k plus 2. So this is the row echelon form. இங்கே row echelon form வருது, நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக நம்ம இதை போல மாற்றிட்டோம். Now we shall discuss with the solution. First let me discuss for no solution. No solution. Okay, please listen. So இது எல்லாத்தையும் நீங்களே போடலாம். Okay, நான் work out பண்ணி வச்சிருக்கேன். So please listen here. In this matrix, you please listen, in this matrix you just put k equal to 1. Listen carefully. If you substitute k equal to 1 here, you closely watch this matrix. If you substitute k equal to 1, இந்த இடம் 0 ஆயிடும், இங்கேயும் 0 ஆயிடும், இந்த இடம் 0 ஆயிடும், ஓகே, இந்த இடம் 0 ஆயிடும், இந்த இடம் 0 ஆயிடும், இந்த இடம் 0 ஆயிடும், ஓகே, அப்படிதான் இல்லை, அதுக்கு மேலே எதுவும் ஆகாது. ஸோ இப்போ இந்த இடம்லாம் 0 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரோ ஃபுல்லாமே 0 ஆயிடுச்சு, இந்த இடத்துல இந்த ரோ ஃபுல்லாமே 0 ஆயிடுச்சு. கேன் யூ சே த ரேங்க் ஆஃப் ஏ? வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் ஏ? ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 1, ரைட்? ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 1 because these two rows became 0, right? What is the rank of a comma b? What is the rank of a bar b? What is the rank of augmented matrix? Augmented matrix இங்கே தான் 0 ஆயிருக்கு, இங்கே தான் 0 ஆயிருக்கு, but there is entry here. Okay, if you substitute k equal to 1 here, you will get minus 3. Am I right? So the rank of a bar b will be 3. So rank of a is not equal to rank of a bar b. Correct? அப்படி இருந்ததுன்னா, therefore you can fill these formalities. The system is inconsistent. The system is inconsistent. That is, it has no solutions. It has no solutions. Finally, let us go to the graph to analyze this. கிராஃபுக்கு போய் k equal to 1 போடும்போது தான் இந்த சிஸ்டத்துக்கு நோ சொல்யூஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபில் அனலைஸ் பண்ணலாம். அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது we will move to the next stage. When will this system have unique solution? For what value of k this system has unique solution? என்ன வேல்யூக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கும்? see யூனிக் சொல்யூஷன் வேணும்னா இங்கே பாருங்களேன், ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பிக்கு அதுக்கு ரெண்டுத்துக்குமே ரேங்க் என்னவா இருக்கணும்? 3 இருக்கணும். அப்போது இந்த இடம் எந்த இடமுமே 0 ஆகக்கூடாது. ஐ வில் ரைட் தட், ப்ளீஸ் லிசன். இஃப் கே இஸ் நாட் ஈக்குவல் டு 1, கேவுக்கு 1 போடக்கூடாது, கேவுக்கு 1 போடக்கூடாது. அதே மாதிரியே கேவுக்கு -2 போடக்கூடாது, -2 போடக்கூடாது. இந்த இடம் 0 ஆகக்கூடாது. இந்த இடம் 0 ஆயிடுச்சு அப்படின்னாலே ரேங்க் ஆஃப் ஏ வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ இந்த இடம் 0 ஆகிறதுக்கு 2 சான்சஸ் தான் இருக்குது. பிகாஸ் இட் இஸ் எ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், only 2 zeros are there to make this equation as 0. ஓகே, அப்போ இது 0 ஆக்கிறதுக்கு 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பர் எதுனா 1 1, இன்னொரு நம்பர் வந்து -2. இது ரெண்டுத்தையும் போட்டால் மட்டும்தான் இந்த இடம் வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ if k is not equal to 1 and k is not equal to -2, இதை மாதிரி இருந்ததுன்னா, இதை தவிர வேறு ஏதாச்சும் நம்பர் இருக்கணும். அப்போது இது இருக்கக்கூடாதுன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே? கேவுக்கு 3 இருக்கலாம், ரைட்? -3 இருக்கலாம், ரைட்? ஆனால் 1 மட்டும் -2 மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம இப்படியும் ஒரு ஆன்சர் கொடுக்கலாம்ல. ஸோ கே என்னவா இருக்கலாம்னா, கே பிலாங்ஸ் டு, இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிவ், இட் கேன் பி எனி ரியல் நம்பர், but I must delete that -2 and 1 from that real number. Okay, so real numberலேருந்து இதை delete பண்ணணும், மிச்சம் எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ யூ கேன் கிவ் திஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இது மட்டுமே கீழே போதும். ஓகே, இது மட்டுமே தான் இருக்கும். ஓகே, k not equal to 1, k not equal to -2, then the rank of a is equal to rank of a bar b is equal to 3. 3 is number of unknown. Am I right? Therefore the system is consistent and it has unique solution. It has a unique solution. Okay, consistent unique solution. Okay, we shall move to the next part. Please listen. An infinite number of solution. Third case. Infinite number of solutions. When will this system have infinite number of solutions? Please listen. See, listen.
இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆக்கிடுறேன். அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா, கேவுக்கு -2 போடுங்களேன். கேவுக்கு -2 போட்டால் இந்த இடம் மட்டும் 0 ஆகும். these two places will become 0. So this row will become 0. இந்த ரோ ஃபுல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா அப்போ இங்கே 2 ரோ மட்டும்தான் என்ட்ரிஸ் இருக்கும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் என்னவாக இருக்கும், 2ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கே இஃப், ப்ளீஸ் லிசன், if k is equal to -2, if k is equal to -2, then rank of A is equal to rank of A bar B must be equal to 2, which is less than number of unknowns, which is less than number of unknowns. Okay, if the rank is less than unknown, then the system is consistent. See, you must write all these sentences, whether it is consistent or inconsistent, infinitely many solutions. அதுக்கு எல்லாத்துக்கும் மார்க் இருக்கும். சும்மா இதை மட்டும் எழுதி வச்சுட்டு வந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ the system is consistent, therefore it has an infinite number of solutions, infinite number of solutions. So when k is equal to -2, அந்த டைமில் மட்டும்தான் இந்த சிஸ்டத்துக்கு வந்து infinitely many solutions இருக்கும். மற்ற சமயத்தில் infinitely many solutions இருக்காது. This will be more interesting when you compare this with the graph. Please come to the graph. You please closely watch it. Okay, now you see the plane. கேவுக்கு 1 இருக்கக்கூடாது, -2 இருக்கக்கூடாது. அப்போ தான் இதுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கும். கேவுக்கு 1 இருக்கக்கூடாது, -2 இருக்கக்கூடாது. ஓகே, கேவுக்கு 1 இருக்கக்கூடாது, -2 இருக்கக்கூடாது. இப்போது கேவுடைய வேல்யூ வந்து பாருங்கள் -6.7. கேவுடைய வேல்யூ வந்து -6.7. ஓகே, அப்போ எல்லா சமயத்துலையும் பாருங்களேன், கேவுக்கு நான் 1 போட போகிறது கிடையாது, -2 போட போகிறது கிடையாது. அந்த சமயத்தை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லா இடத்துலையும் நான் நவுத்தி காட்டுறேன். இப்பயும் யூனிக் சொல்யூஷன் தான் இருக்குது. The value of k is 11.7, but you watch this plane, it is consistent here. See my cursor there. இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் இது கன்சிஸ்டண்டாக இருக்குது. இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். அப்போது கேவுக்கு 1 இல்லாத போதும் ரைட், -2 இல்லாத போதும் சிஸ்டத்துக்கு என்னவா இருக்குது, யூனிக் சொல்யூஷன் இருக்குது. யூ கேன் கிளியர்லி வாட்ச் தட். ஓகே, okay, when k is equal to 1, the system has no solution, right? அப்போ கேவுக்கு 1 போட்டால் என்ன வருது பாருங்களேன். See, listen, watch this, what's happening there. அதில் 2 பிளேன் மட்டும்தான் நம்மளுக்கு விசிபிளாக தெரியுது. காரணம் கேவுக்கு 1ன்னு உங்களுக்கு கொடுத்த அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது see, listen, இந்த 2 ஈக்குவேஷனும் ஒரே மாதிரியே இருக்குது பாருங்களேன். x - 2y + k = 1, x - 2y. கேவுக்கு 1 போடும்போது அதனால் அது 2 ஈக்குவேஷனும் ஒரே மாதிரி இருக்கிறதால அங்கே ஒரு பிளேன் காணாமல் போயிடுச்சு. அங்கே ஒரு பிளேன் வந்து இல்லை. இப்போ இதுக்கு சொல்யூஷன் இல்லை அஃப்கோர்ஸ், ஏன்னா இது ரெண்டுமே வந்து parallel planes. இது ரெண்டுமே parallel planes. பாருங்களேன், இப்போ இது ரெண்டும் ஒரே பிளேன் தான், அதை விட்டுருங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அது பாருங்கள். x - 2y + k, இதுவும் x - 2y + k. இங்க இடத்துல 1 கான்ஸ்டன்ட் இருக்குது, இந்த இடத்துல -2ன்னு கான்ஸ்டன்ட் இருக்குது. xy z உடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருந்து கான்ஸ்டன்ட் மட்டும் வேறு மாதிரி இருந்ததுன்னா அது parallel plane. We studied this in straight line, am I right? straight lineல படிச்சிருக்கோம். xy z உடைய கோஎஃபிஷியன்ட்லாம் ஒரே மாதிரி இருந்தது, கான்ஸ்டன்ட் மட்டும் வேறு மாதிரி இருந்ததுன்னா பர்பெண்டிகுலருக்கு ஒரு கண்டிஷன் படிச்சிருக்கோம். You can remember that. I don't want to talk about that. Okay, then what is going to happen when k is equal to -2? K is equal to -2 now the system has infinitely many solutions. We have discussed about that. Let me take this to -2. Please listen. -2. See, listen, when k is equal to -2, listen, k is equal to -2, you listen the plane. The system has infinitely many solutions. The system has infinitely many solutions. Okay, finally let me play all the values. Now it has unique solution. Listen the plane. Now it has unique solution. K is nearing to -2 வரும்போது now it has unique solution. When k is equal to 1, it has no solution. Okay,
வெரி இன்ட்ரெஸ்டிங் சம். ஸோ இதை கான்செப்டை புரிஞ்சுக்கிறதோடு இருக்க வேண்டாம். இந்த சம்மை எழுதி பாருங்கள். இதில் எதுவும் தப்பு வரக்கூடாது. எத்தனை தடவை வேணாலும் எழுதி பாருங்கள். யூ ஆர் ஹேவிங் plenty of time to write and see. We'll see in the next class. So next exercise will be 1.7. Thank you.